வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மீன் வந்து பாறை மீன் வாங்கியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் தாளிக்க, அப்புறம் எண்ணெய், உப்பு, மஞ்சள். இது வந்து புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கிராமத்து முறையில் செய்ய போகிற மீன் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகும் வெந்தயமும், இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பல்லு பூண்டு போட்டு வதக்க வேண்டியதுதான். இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டில் வந்து இறங்கும், அந்த எண்ணெயில் வந்து அந்த டேஸ்ட் இறங்கும். பார்த்தீங்களா? இந்த கலர் வந்த உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்க, உப்பு கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் போல உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இந்த மாதிரி கண்ணாடி பதம் வெங்காயம் வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மீன் குழம்புக்கு வந்து வெங்காயமும் தக்காளி பூண்டு இந்த வதங்கிறது தாங்க டேஸ்ட்டே. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே வதங்கி வரணும். நல்லா சுருள்ள வதங்கி
இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளி, மிளகா பொடி, அதுக்கப்புறமா வந்து உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கரைச்சி இந்த ஸ்டேஜில் இப்போ ஊற்றணும். இந்த பாத்திரத்தை சும்மா ஒரு அளவு வண்டி இப்போ இதுக்கப்புறம் வந்து இது நல்லா ஒரு நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து சுருண்டு வரணும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ சுருண்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து போட்டு இறக்க வேண்டியது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குது பாருங்க மீன் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை வந்து குழம்புல சேர்த்துடணும். எல்லா மீனையும் குழம்புல போட்டு மீன் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு கொதி வந்ததும் மீன் வந்து ஒரு கொதியிலே வெந்துடும். அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுடு சாதம் அது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. பர்ஃபெக்டான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டேஸ்டிங்க்கு எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி வெந்திருக்கு. வெரி டேஸ்டியாக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.